ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சவுண்டே கேட்கலையே, பக்கத்தில் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த காலை வேளையில் வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு பக்கம் திருப்பி சொல்லுங்கள், நம்முடைய அப்பா வீட்டில் என்றுமே சந்தோஷம். அமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சமூகத்தில் ஆடலும் பாடலும் உண்டு. அமேன். என்னோடு சேர்ந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா இந்த நாளிலே எங்களை உடைய சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம், ஜீவ பலியாக படைக்கிறோம். அப்பா நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீக்கி எங்கள் சாபங்களை போக்கி இந்த நாளிலே ஒரு புது ஜீவனை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சொல்லுங்க பார்க்கலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். சொல்லுவோமா? பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சத்தமா? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. சந்தோஷமா? ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் வல்லவராம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி. ஒரு மனமாய் கூடி ஒரு மனதாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் குடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம். பாதி பேர் சோகமா பாருங்க, சந்தோஷமா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதி. சத்தத்தை உயர்த்தி குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானம். தலைக்கு மேல கையை தட்டி குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அப்படியே கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம், நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர், எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே.
இந்த நாளிலே உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை படைக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராயிருக்கிறீர், நீர் நன்மை செய்கிறவராயிருக்கிறீர் அப்பா. ஓ மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார்? ஆமென். இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நின்று கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி தலைகளை இருதயங்களை அவருக்கு நேராக திருப்பி இந்த காலை வேளையில் அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா இந்த இடத்துல அசைவாடுங்க, எங்களை அனலாக்குங்க ஆண்டவரே, எங்களை நீங்க நிரப்ப போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கு. இந்த நாளில் அப்பா எலியாவின் மீது இறங்கின அதே அபிஷேகம் இந்த நாளிலே எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வழி மாறி போகிற நேரங்களிலே எங்களோடு இருந்து எங்களை நடத்தின தெய்வம் நீங்க அப்பா. விடுதலையோடு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அவரை துதிப்போம். ஓ ரம சபதரண மோத நமாதி அரலோ நமோ. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். We praise your name Father. உம் நாமம் பிரஸ்தாபப்படுவதாக. ஓ நன்றி நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த காலை வேளையில எலியாவின் தேவனே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. ஓ அனலாக்கும் எங்கள் அக்கினி. அவரை நோக்கி சொல்லுங்க, அசைவாடி எங்கள் அக்கினி. ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைப்பா, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. விடுதலையோடு கேளுங்க, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் ஜீவனை. மீனை கொண்டு அவரை நோக்கி சொல்லுங்க, ஆவியே இயேசுவே ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கேரி தாற்று நீர், கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அடுத்தவர் காரம் நடத்தும், நம்மை அடுத்தவர் காரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. அப்படியே விடுதலையா கேளுங்க, எங்கள் மேல் அசைவாடுங்க அப்பா, அனலாக்குங்க. அக்கினி ஜுவாலை அசைவாடும், அசைவாடும் இன்று அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் மேல் அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கரங்களை சட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் வல்லமையாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வல்லமையாய் இறங்குங்க. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இந்த காலை வேளையிலே ஒரு புது அபிஷேகம், ஒரு புது விடுதலை, ஒரு புது பலன் நிரப்புவதாக உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு தெய்வீக விடுதலை காண்பீர்கள். ஒரு தெய்வீக சுகம். தேவ ஆவியானவரே, உடைய பிரசன்னத்திற்கு நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமைக்கு நன்றி. எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். விடுதலை தருகிற ஆவியானவர் எங்கள் முன்பாய் கடந்து சென்று கோணநாளவைகளை செவையாக்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் தெய்வம், இந்த நாளில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைக்கு, துதிக்கு, கனத்திற்கு பாத்திரர். இன்னொரு விஷயம், உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Oh, we thank you, Lord. அசைவார் அனலாக்கும் எங்கள் அக்கினி. அவரே நோக்கி கேளுங்க. அசைவாடுங்கப்பா, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கடைசியா ஒரு முறை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அசைவாடிகளை நிரப்பினீரப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Father. நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க. அப்பா, தகுதியில்லாத எங்களை நிரப்பி தகுதியில்லாத எங்கள் மத்தியில் அசைவாடி இருக்கிறீங்களே ஆண்டவரே. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்கள் துதி பலிகளை, எங்கள் ஸ்தோத்திர பலிகளை உங்களுக்கு ஏறெடுக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களை தொடுவீராக, எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. அவரை நோக்கி சொல்லுங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. அப்படியே கையை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழு
வந்திருக்கிற எல்லா 2 கையை உயர்த்தி உம்மை தொழுகிறோம், பாதப்படுகிறோம், உந்தன் நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மை தொழுகிறோம், பாதம் பணிகிறோம், உந்தன் நாமத்தை உயர்த்துகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, நடுவிலே வசித்திர விரும்பிடும் தெய்வமே. 2-3 பேர், 2-3 பேரும் நாமத்தில் அவரை நோக்கி சொல்லுங்க. கூடும் இடத்தினில் வருகிறீர், எங்கள் துதிகளின் மத்தியினில் இயேசுவே நீர் வாசம் செய்கிறீர். ஓ உம்மை துதிக்கிறோம். 2-3 பேர் உம் நாமத்தில் கூடும் இடத்தினில் வருகிறீர், எங்கள் துதிகளின் மத்தியினில் நீர் வாசம் செய்கிறீர். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இன்னொரு முறை சொல்லுங்க. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடு, எங்களோடென்றும் வாசம் செய்யும். உணர்ந்து சொல்லுங்க. எங்களோடு, எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்படியே கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்கு நன்றி இயேசுவே. We thank you Father. நன்றி. நாமம் துதிக்கப்படத்தக்கது. Oh, we lift your name, we magnify your name, Lord, we exalt your name. நாமத்தை உயர்த்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் ஷாமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க. 2 மாதம் எப்படி ஓடிச்சுனே தெரியல. கொஞ்சம் பேருக்கு நேரமே போல அப்படின்னு இருக்கிற ஆட்கள் இருக்கிறீங்க. ஆனால் சில பேருக்கு நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இந்த 2 மாதங்கள் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் சொல்லி ஒரு 2 நிமிடம் நீங்களே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாக பலிகளை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோமா? இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தர் அற்புதமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்.
உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி வந்த ஆச்சரியமான பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் அப்பா, இந்த வருஷத்தை நீர் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையாய் முடிசூட்டுவதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாக பலிகளை ஆண்டவருக்கு நாம் செலுத்திக் கொண்டே இருப்போம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வருடத்திலே தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். உற்சாகமாய் ஆண்டவரே, எங்கள் நீதியின் விளைச்சலை நீர் வர்த்திக்க பண்ண போவதற்காக நன்றி தகப்பனே. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம், ஒரு விளைச்சலை தரப்போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிற எல்லாரும் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதிப்போம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. போன மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக அவரை துதிப்போம். எவ்விதத்திலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள் என்று அப்பா சொல்லியிருக்கிறாரே. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர், பொருளாதாரத்திலே தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், இதுவரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர், இனியும் அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்த அவர் வல்லமையுடைய தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை போஷித்ததற்காக, ஆண்டவர் நமக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக, பிரயாணங்களிலே கர்த்தர் நமக்கு துணை நின்றதற்காக இயேசுவே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கைகளை தட்டி எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த மந்திரமும் உனக்கு தீமை செய்ய முடியாது. எந்த குறி சொல்லுதலும் உனக்கு விரோதமாய் பலிக்காது. தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே உன்னை குறித்து சொல்லப்படும் மகனே. உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களை குறித்து உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே மகத்தான காரியங்களை இந்த மாதத்திலே நான் உனக்கு செய்ய போகிறேன். உன் பயத்தை விட்டு எழும்பு, சிங்கத்தை போல எழும்பு. சிங்கம் தான் பிடித்த இரையை பட்சித்து அதன் இரத்தத்தை குடிக்கும் அளவும் படுத்துக் கொள்ளாதது போல தைரியமாக எழும்பி சத்துருவை அழிக்கும்படியாக நான் உனக்கு பலன் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் வருகிற மந்திரவாதங்கள், உனக்கு விரோதமாய் வருகிற அந்த அந்தகார வல்லமைகள், உனக்கு விரோதமாய் வருகிற சாபங்கள், உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் அழிக்க சிங்கத்தை போல கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். எந்த மந்திரவாதமும் எந்த மந்திரமும் உனக்கு தீமை செய்ய முடியாது. இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை மேற்கொள்கிற ஒரு மகனாக, மேற்கொள்கிற ஒரு மகளாக, ஜெயம் கொள்கிற ஒரு மகனாய் மகளாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, நான் மேற்கொள்ளுவேன், மந்திரவாதங்களை மேற்கொள்ளுவேன், குறி சொல்லுதலை மேற்கொள்ளுவேன், அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளுவேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாய் வருகிற சத்துருவின் கிரியைகளை சிங்கத்தை போல எதிர்த்து நிற்பேன். நான் ஜெயம் பெறுவேன். என் ஆண்டவரை முன்னிட்டு நான் தொடர்ந்து ஓடுவேன். கர்த்தர் என்னோடு இருந்து என்னை பாதுகாப்பார். கர்த்தர் என்னை வழி நடத்துவார். எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். காலை வேளையிலே அல்லேலூயா உங்க அருகில் இருக்கிறவர்களுடைய கரங்களை பிடித்து
இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒருவரை ஒருவர் பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமான மந்திரம் எதுவும் பலிக்காது. என் சகோதரிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த குறி சொல்லுதலும் அது நிறைவேறாது. சிங்கத்தை போல நாங்கள் கர்த்தருக்காக தைரியமாய் முன்னேறி செல்லுவோம். எங்கள் தேவனுடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஒருத்தர் பிளஸ் பண்ணி, ஆண்டவரே, என் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன், என் சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இந்த மாதம் முழுவதும் இருந்து நடத்துவதாக. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாஸ்டர் டேனியல் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவர் அபிஷேகித்து தரும்படியாக ஜெபிக்க கேட்கிறேன். கண்களை மூடி நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை இறக்கமுடைய நல்ல ஆண்டவர். இந்த வருடத்தின் 2 மாதங்களை அற்புதமாக எங்களை நடத்தி வந்த தெய்வம், இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே எங்களை அடியெடுத்து வைக்க முதல் தயவும் கிருபை எங்களுக்கு வந்ததுனால உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. 3வது மாதத்தில் என் ஆண்டவர் என்னாகும் 23 யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை என்று ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பன், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா சத்ருவோட கிரைகள் எல்லாம் ஆண்டவரே நிர்மூலமாக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தில் வாழ, இந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்து பலிக்க ஆவியானவரே தாமே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. இப்பொழுது கூட கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் உடைய சத்திய வார்த்தையை தேவதாசர் மூலமாக ஆவியானவர் எங்களோடு கூட வெளிப்படும்படி ஆய்ச்சபிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புற எல்லா வானமடத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கொண்டு கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் இருந்து எங்களோடு கூட இடைப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. திருக்கரத்தில் எங்களை வெறுமையாக தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையில வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கவங்க கைகளை பிடித்து சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அதே சோகமா கேட்காதீங்க. நான் பேசுறது ஓரளவாவது புரியுதா? எனக்கு த்ரோட் அஃபெக்ட் ஆகிருக்குது. 1 மாசமா பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். போன வாரம் ட்ரிச்சி போயிருந்தேன், 2 வாரத்துக்கு முன்னாடி விஜயவாடா. இப்படி தொடர்ச்சியான பிரயாணங்களில் தண்ணி எங்கேயோ மாற்றி குடிச்சிட்டு போன வாரத்துலலாம் நேற்றெல்லாம் என்னால் பிரசங்கம் பண்ணவே முடியல. பாஸ்டர் டேனியல் தான் பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு எப்படியாவது ஆண்டவர் பெலன் தருவார்னு சொல்லி ஆயத்தமாக வந்தேன். ஓரளவு த்ரோட் ஓப்பன் ஆகிருக்கு. கர்த்தர் கிருபை தருவார். ஒருவேளை நான் 2 பேர் பேசுகிற மாதிரி கேட்டால் கொஞ்சம் அப்படியே கவனித்து கேட்டு புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் நமக்கு வந்து மேற்கொள்கிற மாதம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெயிக்க போகிறோம். ஆமேன் சொன்னவங்க மாத்திரம் ஜெயிக்க போகிறார்கள். சொல்லாதவர்களும் என்ன பண்ண போறாங்க? சரி, எல்லாரும் ஆண்டவர் நம்மை ஜெயம் பெற வைக்க போகிறார். பல நேரங்களில் நம்ம அந்தகார வல்லமைகள், மந்திரவாதங்கள் நம்மளை சுற்றி பெருகி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் மந்திரவாதங்கள், குறி சொல்லுதல்கள், பல விஷயங்கள் பெருகி கொண்டு இருக்கிறார். நமக்கு விரோதமாக எத்தனை 1000 அந்தகார சக்திகள் எழும்பினாலும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் பிளேயாம் என்கிற ஒரு குறி சொல்கிற மனிதனிடத்தில் பாலாக் என்கிற ராஜா ஆட்களை அனுப்பி, நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தருகிறேன், இந்த இஸ்ரவேல் மக்களை நீ சபித்து அவர்களை அழிக்க வேண்டும், ஏனென்றால் திரளான கூட்டமாய் வந்திருக்கிறார்கள், அவர்கள் என் நாட்டு மக்களை அழிப்பதற்கு முன்பாக நீ அவர்களை மந்திரம் போட்டு காலி பண்ணிடுன்னு சொல்லி பிலேயாமை வரவழைக்கிறான். அவன் பயங்கரமான ஒரு மந்திரவாதி. அப்பொழுது பிலேயாம் 3 இடங்கள்ல இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்கு பலிபீடங்களை கட்டி பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தரே அவனிடத்தில் நேருக்கு நேர் வந்து பேசுகிறார். ஏய் பிலேயாம், இந்த மக்கள் என்னுடைய பிள்ளைகள்,
நீ அவர்களை சபிக்க உனக்கு அனுமதி இல்லை, நீ ஆசீர்வாதம் மாத்திரம்தான் சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயிலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வைக்கிறார். முதல் முறை பலியிடுகிறான், அவனால் இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியவில்லை. இரண்டாவது முறை பலியிடுகிறான், இரண்டாவது முறை ஆண்டவர் இஸ்ரவேலர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். மூன்றாவது முறையும் அவனால் இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் பாலாக் ராஜா கிட்ட சில ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவன் போயிடுறான். அதன் பின்பு இஸ்ரவேல் மக்கள் விக்கிரக ஆராதனையிலும் விபச்சாரத்திலும் விழுந்த பொழுது அவர்கள் அழிந்தார்கள். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கும் வரை எந்த மந்திரவாதமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலை வேளையிலே உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. There is no enchantment against you. உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் யாவரும் என்னாகமம் புஸ்தகம் 23வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். The Numbers chapter 23 verses 21 to 24. என்னாகமம் 23வது அதிகாரம் 21 முதல் 24 வரை மாறி மாறி வாசிக்க போகிறோம். 21 நான் வாசிக்கிறேன். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பாலசிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஆமென். 23வது வசனம் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்த வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வாக்குத்தத்தத்தை இரண்டாக பிரிக்க விரும்புகிறேன். 2 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 2 கேள்விகளுக்கு இந்த வேத பகுதியிலிருந்து நாம் விடை காணும்போது நாம் தைரியமாக சத்துருவை எதிர்கொள்ள முடியும். முதலாவதாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, தேவன் நமக்கு தரும் வாக்குத்தத்தங்கள் என்ன? வாட் ஆர் த ப்ராமிசஸ் காட் மேக்ஸ் அஸ்? கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? எப்போ நம்ம வேதத்தை வாசித்தாலும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், வேதம் நேரடியாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் பரிசுத்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கும் சபைக்கும் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். அப்போ இருக்கிற கான்டெக்ட்ல அப்போ இருக்கிற மக்களுக்கு அதை கொடுத்தார். ஆனால் நம்முடைய வேலை என்ன? தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை முதலாவது உற்று நோக்கி ஆராய்ந்து வாசித்து அதை அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், இதன் மூலமாக எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ 2000 வருடம் 4000 வருஷத்துக்கு முன்பாக பரிசுத்த சபைக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தாலும் இன்றைக்கும் இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கும் பொருந்தும். இந்த வேத பகுதியில் கர்த்தர் கொடுக்கிற 3 வாக்குத்தத்தங்கள். முதலாவது, எந்த மந்திரவாதமும் உனக்கு தீமை செய்யாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. மந்திரவாதம் உண்மை, மந்திரவாதிகள் உண்மை, பிளாக் மேஜிக் என்கிற இந்த மோடி வித்தைகள் உண்மை. என் வாழ்க்கையில் நான் அதை அறிந்திருக்கிறேன், பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ மந்திரவாதம், குறி சொல்லுதல், அந்தகார வல்லமைகளின் கிரியைகள், உலகத்தில் கிரியை செய்வது உண்மை. ஆனால் என்றைக்கு இயேசுவின் கரத்தை நீ பிடித்தாயோ அன்றிலிருந்து உன்னை பாதுகாக்கும்படி அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே எந்த மந்திரவாதமும் உனக்கு தீமை செய்ய முடியாது. கொஞ்சம் பேர் அல்லேலூயா சொல்லலை. கொஞ்சம் கையெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்சம் பேர் பயத்தோட கை கட்டிட்டு இருக்கீங்க. நான் ஆசிரியர் கிடையாது, உங்கள் பாஸ்டர். நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, எந்த மந்திரவாதியும் எந்த மந்திரமும் உனக்கு தீமை செய்ய முடியாது. சின்ன வயசில் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சாமியாரை பார்க்கறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க.
அப்போ அந்த சாமியார் பார்க்கும்பொழுது நிறைய பேர் கியூவில் நின்னாங்க, நானும் நின்னேன். ஆனால் சின்ன வயசில் நான் சண்டே ஸ்கூல்லாம் போனதுனால அந்த சாமியார் இங்கே அவர் ஒரு வெள்ளைக்காரர் எங்கள் மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்திருந்தார். அப்போ அவர் என்னை பார்த்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னார். ஜான்சன். எனக்கு இங்கிலீஷ் தெரில, அரைகுறை இங்கிலீஷில் சொன்னேன். அப்புறம் அவரை நான் கேட்டேன், ஆர் யூ சேவ்டு அப்படின்னேன். அவர் அப்படியே என்னை பார்த்தார். ஏன்னா அவருக்கே பதில் தெரில. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு பதில் தெரில. சிரிச்சுக்கிட்ட என்ன பண்ணார், ஒரு பேப்பரில் ஒரு மந்திரத்தை எழுதி, யூ டெய்லி சாண்ட் திஸ் மந்த்ரா அண்ட் யூ வில் பிகம் அ பிக் ஷாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நான் பார்த்தேன், இவருக்கே ரட்சிக்கப்பட்டோமா இல்லையான்னு தெரியல, இவர் எனக்கு மந்திரம் சொல்லி தராரான்னு சொல்லி அதை தூக்கி போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தர போகிறேன். என்ன ஆமே என்னடா பாஸ்டர் எப்படா மந்திரம்லாம் கற்றுட்டு வந்தாருங்களா? இயேசு என்கிற பெயர் தான் உலகத்திலே வல்லமையான மந்திரம். அதை விட மேலான மந்திரம் எதுவும் கிடையாது. அல்லேலூயா. இயேசுன்னு சொல்லுங்க, பேய்கள் நடுங்கும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போன்னு சொல்லு, எல்லா மந்திரவாதமும் விலகும். உலகத்தில் இருக்கிற எந்த மந்திரவாதியை விட, உலகத்தில் இருக்கிற எந்த மந்திரத்தையும் விட இயேசு என்கிற பெயர் வல்லமையுடைய ஒரு மந்திரமாக இருக்கிற. அல்லேலூயா. இதை நீங்கள் வாயில உச்சரிக்க 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 உன் வாழ்க்கையில் உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். எந்த மந்திரமும் உனக்கு தீமை செய்ய முடியாது. அல்லேலூயா. சொல்றவங்களுக்கு மாத்திரம் அது பலிக்கும். எந்த மந்திரமும் எந்த மந்திரவாதியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவர்களை விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறார். அல்லேலூயா. எந்த சாத்தானின் திட்டமும் நீ இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் போது பலிக்காமல் போய்விடும். அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தருடைய நாமம் அபத்தமாய் மாற்றி போட்டுவிடும். யார் எந்த மந்திரம் பண்ணாலும், என்ன சூனியம் வச்சாலும், உன் வீட்டில் இயேசுன்ற நாமம் சொல்லப்பட 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 அதன் வல்லமைகளை கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போட்டு விடுவார். ஏன் விசுவாசிங்க வீட்டில் மந்திரம் பலிக்கிறது? ஏன் சில விசுவாசிகள் வீட்டில் பேய் ஆடுகிறது? ஏன் சில விசுவாசிகள் வீட்டில் குறி சொல்கிற அந்த காரியங்கள்லாம் அப்படியே நடந்து விடுகிறது? அந்த வீட்டில் இயேசுவின் நாமம் உச்சரிக்கப்படுவதில்லை. அந்த வீட்டில் ஜெபம் ஏறெடுக்கப்படுவதில்லை. பின்னாடி நம்ம அதை பார்ப்போம். அப்போ முதலாவதாக ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், உனக்கு விரோதமாய் யார் எந்த மந்திரம் பண்ணாலும், அது முட்டை மந்திரமோ சூனியமோ அல்லது எந்த மந்திரவாதி எவ்வளோ பெரிய சூனியக்காரன் உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்தாலும் அவைகள் உனக்கு தீமை செய்ய முடியாது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படும்படி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இவனுங்களுக்கு மந்திரம் பண்ணாலும் பலிக்கல, இவனுக்கு சூனியம் வச்சாலும் ஒன்றும் ஆக மாட்டேன்து, என்னடா இவன் லைஃப்ல இவன் என்னதான்டா பண்றான்னு சொல்லி உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னாகுமா 23:23 மறுபடியும் வாசியங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் யாக்கோபாகிய உன்னையும் இஸ்ரவேலையும் குறித்து, இஸ்ரவேலாகிய உன் குடும்பத்தையும் குறித்து சொல்லப்பட போகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு என்பது தனி மனிதன், இஸ்ரவேல் என்பது அவனுடைய வம்சம். அதே போல யாக்கோபு என்பது உங்களை குறிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் பிரதர் யாக்கோபு, சிஸ்டர் நீங்க தான் யாக்கோபு, உங்க குடும்பம் தான் இஸ்ரவேல். என்ன பார்த்து சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க ஃபேமிலி தான் இஸ்ரேல். இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அதை குறித்து பேச போகிறார்கள். அல்லேலூயா. இவங்க இயேசுநாதர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பரிதாபமாக இருந்தாங்க, பேக்கு மாதிரி இருந்தாங்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண தெரியாது, வீட்டில் சாப்பாடு இருக்காது, வீட்டில் எப்போ சண்டை, நிம்மதி இருக்காது. ஆனால் இப்போ என்னாச்சு தெரியல, இவங்க லைஃபே மாறி போச்சுடா. எப்போ இயேசுநாதர் கோயிலுக்கு போனாங்களோ அப்போவே இவங்களுடைய பேச்சு மாறிடுச்சு, ட்ரெஸ் மாறிடுச்சு, இவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறிடுச்சு, சண்டை மாறி சமாதானம் வந்துடுச்சு. இவங்களை போல நாமளும் மாறணும்டான்னு சொல்லி உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுகிற ஒரு நாள் வருகிறது. ஹல்லேலூயா.
கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார் என்பதை சுற்றி இருக்கிற கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் ஆரம்பத்தில் உன்னை கேலி செய்வாங்க, போய் விழுந்துச்சு பார், கிறிஸ்டின்ல போய் விழுந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு போது பார், எவ்வளோ நாள் போது பார்த்துலாம், இப்படி சொன்ன ஆட்கள் நாள் அடைவில் உங்கள் வாழ்க்கையில் வந்த மாற்றங்களை பார்க்க 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 அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாயிடும். இவங்க வணங்குகிற இயேசுநாதர் உண்மையிலேயே சக்தி உள்ள ஒரு தெய்வம். அங்கே போய் இவங்க வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்லத்தக்க விதத்திலே கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய போகிறார். கை உயர்த்தி ஆமேன் சொன்னவர்களுக்கு அது நடக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் மறைவாய் செய்கிற தேவன் அல்ல. கர்த்தர் பிரத்யட்சமாய் வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். எங்கோ மறைவில் இஸ்ரவேல் மக்களை மீட்கவில்லை, பல கண்கள் காணும்படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஓங்கிய புயத்தோடு மீட்டு கொண்டு வெளியே வந்தார். ஏதோ மறைவில் வச்சு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போறதில்லை. உனக்கு செய்யப்படுகிற அற்புதங்களை உன் உறவுகள் காணப்போகிறார்கள். கர்த்தர் உனக்கு செய்ய போகிற அதிசயங்களை உன் வீட்டை சுற்றி இருக்கிற மக்கள் காணப்போகிறார்கள். பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு வாக்கு தத்தத்தை இந்த வேத பகுதியில் ஆண்டவர் தருகிறார். சிங்கத்தை போல தைரியமாக சத்துருவை நீ அழிக்க போகிறாய். அல்லேலூயா. பாஸ்டர், நானே பயந்தாங்குழி, நானே ஒரு எலி, என்ன போய் சிங்கம்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது. உங்களை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது. உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? சிங்கமா பார்க்கிறார். நீங்களாம் சிங்க குட்டிகள். அல்லேலூயா. நம்ம அப்பா யூதா கோத்திரத்து சிங்கம். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் சொல்லுங்க. அது பயம் இல்லாம சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பி சிங்கம் மாதிரி சொல்லுங்க, பிரதர் என்னை யார் நினைச்சீங்க, சிஸ்டர் நான் சிங்க குட்டி. அல்லேலூயா. சிங்கம் எதற்கும் அஞ்சாது. சிங்கத்தை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம்? அது எதற்குமே அஞ்சாது. தன்னை விட பெரிய யானை வந்தாலும் சரி, தன்னை விட உருவத்தில் பெரிய காண்டாமிருகம் வந்தாலும் சரி, தன்னை விட பலத்தில் பெரிய மிருகங்கள் வந்தாலும் அசால்ட்டா எதிரில் போய் தைரியமாய் நிற்கும். அல்லேலூயா. உன்னை விட சாத்தான் பெரியவனை போல தோற்றம் அளிக்கலாம், ஆனா உனக்குள் இருக்கிறவர் அவனை விட பெரியவர். சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். எப்பவும் வாழ்க்கையில பிசாசு உன்னை தாக்குகிறான், எப்பவும் குடும்பத்துல பிசாசு கிரியை செய்கிறான்னா, எப்ப நீ பயப்பட ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதே அவன் ஜெயிக்க துவங்கி விடுகிறான். இன்னைக்கு தெரு நாய்கள் திருவேற்காட்டில் பெருகிவிட்டது இல்லையா? நம்மளை விட அதுங்க அதிகமாயிடுச்சு. ரோட்ல போனா ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் நாய். இந்த நாய் துரத்தும் போது நீங்க ஓடுனீங்கன்னா அது என்ன பண்ணும்? அப்பா நல்ல ஒரு அடிமை கிடைச்சாண்டா நமக்குன்னு சொல்லி அது ஜாலியா விளையாடிட்டே உங்க பின்னாடி ஓடிட்டே வரும். எங்க ஸ்ட்ரீட்ல நாய் நிறைய. நம்ம விசுவாசிங்க அவங்க வீட்டு நாயெல்லாம் கொண்டு வந்து எங்க தெருவில் விட்டு போயிட்டாங்க. நிறைய நாய்கள் பெருகி விட்டது. அப்போ ஒரு நாள் நான் எங்கள் வீட்டு நாயை வாக்கிங் கூட்டு போகும்போது ஒரு சிஸ்டர் அவசரமாக வேலைக்கு போகிறாங்க. ஒரு 2-3 நாய் அவங்கள துரத்த ஆரம்பித்து விட்டது. அவங்க சு 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 அப்படின்றாங்க, அது ஓ ஓ ஓன்னு. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் சொன்னால் அது போகாது, கையில் ஒரு கல்லை எடுத்து அது அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுங்கன்னு. சும்மா குனிஞ்சாங்க பாருங்க, அவ்வளோதான். அத்தனை நாய் என்ன பண்ணி விட்டது? ஓடி போய் விட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, பேய் நீ பயப்படுற வரைக்கும் உன்னை துரத்திக்கிட்டே வரும். நீ எப்போ சிங்கம் மாதிரி எழும்பி நின்று, ஏய் வா நீயா நானா பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி எழும்பி நின்றுட்டீங்கன்னா அத்தனை நாய்களும் ஓடிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சிங்கத்தை போல் வைக்க விரும்புகிறார். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயந்தாங்கொல்லியா இருக்கலாம், கோழையா இருக்கலாம், 4 பேர்கிட்ட பேசும்பொழுதே வேர்த்து கொட்டலாம், வார்த்தை கோர்வையா வராம பபான்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவரிடத்தில் நீ எப்பொழுது வந்து விட்டாயோ, ஆண்டவர் இயேசு அபிஷேகத்தை கொடுத்து உன்னை சிங்கத்தை போல மாற்ற விரும்புகிறார். இந்த சிங்கம் என்ன பண்ணுமா? அது இறைய சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டா குறி வைத்து ஓட துவங்கும். 1000 மாடுகள் 1000 மான்கள் இருந்தாலும் அது ஒரு மானை குறி வைத்து விடும்.
அந்த மானை குறிவைத்து துரத்தி, அது எவ்வளவு தூரம் ஓடினாலும் துரத்தி அதன் கழுத்தை பிடித்து அதன் இரத்தத்தை குடித்து அந்த மானை சாப்பிட்டு முடிக்கிற வரை அந்த சிங்கம் உட்காராது. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, அநேக நேரத்தில் பிசாசை பார்த்து நீ பயப்படுகிறாய். ஆனா இனிமே அவன் உன்னை பார்த்து ஓட போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வருகிற நாட்கள் ஜெப நாட்கள். ஆமென். இந்த ஜெப நாட்கள் நீ பண்ற ஜெபத்துல அவன் ஓட போகிறான். அல்லேலூயா. அவனை காலி பண்ற வரைக்கும் நாமளும் ஜெபத்தை விட போவதில்லை. நம்ம எப்போ ஜெபிக்க துவங்குகிறோமோ அப்பொழுதே அந்தகார வல்லமைகள் ஆட்டம் காண துவங்கிவிடும். பிசாசு நம்மை ஒன்று செய்ய முடியாது. நீ தான் அவனை காலி பண்ண போற. அவன் கழுத்தை கர்த்தர் உன் காலின் கீழ் வைக்க போகிறார். உன் சத்துருவின் தலையை நீ நசுக்க போகிறாய். பாம்பை பார்த்தா எப்படி தலையை நசுக்கிறோமோ அதே போல சாத்தானின் தலையை நசுக்கும்படியாக கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். துஷ்ட சிங்கம் எழும்பும். 24வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை வாசிங்க பார்க்கலாம். அந்த ஜனம் இஸ்ரவேல் மக்கள் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், துஷ்ட சிங்கம் போல எழும்புவார்கள். பாலசிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும், இளம் சிங்கத்தை போல என் மக்கள் எழுந்து நிற்பார்கள். அது தான் பிடித்த இரையை பற்றித்து, ஒரு சிங்கம் தான் பிடித்த இரையை சாப்பிட்டு வெட்டுண்டவர்கள் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் அந்த இரையின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். எப்படி படுத்துக் கொள்வதில்லையோ அதை போல் என் ஜனங்கள் சத்ருவை அழிக்கிற வரை அவர்கள் படுப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உன் குடும்பத்துக்கு விரோதமாக அந்தகார வல்லமைகள் கிரியை செய்யலாம். ஃபேமிலியில் பிசாசு எப்படி கிரியை செய்கிறான்? சில சிம்டம்ஸ் இருக்கும். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை நடக்கும். சாப்பிடும்போது நிம்மதியாக சாப்பிட முடியாது. சாப்பிட்ற நேரம் பிரச்சனை வந்துடும். சாப்பாடு சந்தோஷமாய் சாப்பிட முடியாது. நல்லா இருப்பீங்க, ஒரு ஆள் திடீர்னு சிக்காய் படுப்பாங்க, அவங்க சுகமானவன அடுத்தவங்க சிக்காவாங்க. மாறி 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 வியாதி குடும்பத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். பணம் எவ்வளோ சம்பாரிச்சாலும் பொத்தல் பையில் போடுற மாதிரி போயிட்டே இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் குடும்பத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்காது. சிலருக்கு அளவுக்கு அதிகமான தூக்கம் வரும். எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தால் தூக்கம், வீட்டுக்கு போனால் தூக்கம். கொஞ்சம் பேர் அப்படியே கிறங்கிட்டு இருக்கிறீங்க. பாஸ்ட் நல்லா இருக்கும்போதே பேசினா புரியாது, இப்போ வேற 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படின்னு கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலர் தூக்கம் வராது, 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. ஒன்று தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் தூக்கம் இல்லைன்னா தூக்கம் வராது. எப்போவுமே ராத்திரியில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உன் குடும்பத்திலே சத்துரு கிரியை செய்வதற்கு சில அடையாளங்கள். சிலர் எப்போ பார்த்தாலும் சாவை பற்றி தான் பேசுவாங்க. ஒன்று சாவு, கொன்னுடுவேன், வெட்டிடுவேன், இப்படி தான் பேசுவாங்க. இல்லைன்னா நான் செத்து போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, நான் செத்து போகிறேன். இதெல்லாம் குடும்பத்தில் பிசாசு கிரியை செய்வதன் அடையாளங்கள். ஆனால் இந்த மாதம் அந்த பிசாசின் ஆவிகள் உன் வீட்டை விட்டு ஓடுகிற வரை நீ ஓய்வு எடுக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தில் கிரியை செய்கிற அந்தகார வல்லமையே உன்னை துரத்துகிற வரை நான் படுப்பதில்லை. அல்லேலூயா. நான் ஓய்ந்து போவதில்லை. பிசாசை கொஞ்சம் பேர் நம்பாமல் இருக்கலாம், கொஞ்சம் பேர் அசால்ட்டாக நினைக்கலாம், கொஞ்சம் பேர் பிசாசை பார்த்து பயப்படலாம். ஆனால் 2மே எக்ஸ்ட்ரீம். பிசாசை பார்த்து பயப்படவும் செய்யாதீங்க, கேர்லெஸ்ஸாகவும் இருக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன், ரட்சிக்கப்பட்ட அப்புறம் கடவுள் இருக்கிறார், ஆனால் பேய் பிசாசெல்லாம் கற்பனை, சாத்தான்லாம் கிடையாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் பாஸ்டமா என்னையும் ஜான் வெஸ்லின்னு ஒரு அண்ணனையும் கடைக்கு அனுப்புனாங்க. அப்போ நாங்கள் கடத்தெருவுக்கு போகிறோம், மதுராந்தகம் கடத்தெருவுக்கு போகிறோம். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு வெளியே வர இடத்துல ஒரு மோடி வித்தக்காரன் முட்டை வித்த காமிச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு குழியில் மண்ணை தோண்டி முட்டையை போட்டு ஒரு மந்திர கோலை வச்சு ஏதோ சொல்கிறான். டேய் உன் பாக்கெட்டை பாடுறான்றான். ஒரு பையன் பாக்கெட்டில் கை விடுறான், முட்டை வருது கையில். இதே மாதிரி ஒரு 2-3 பேருக்கு முட்டை வந்தது. அந்த நேரம் பார்த்து நானும் அந்த அண்ணனும் போகிறோம். அப்போ அந்த அண்ணன் சொன்னார், தம்பி நீ ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இரு அப்படின்னார். சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், மனசுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவரும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ அடுத்த முட்டையை புதைச்சிட்டு மந்திரம் சொல்லிட்டு இன்னொரு பையன் பாக்கெட்டில், டேய் உன் பாக்கெட்டில் இருக்கிற முட்டையை குர்றான்றான். அவன் பாக்கெட்டில் கை விட்டால் முட்டை வரல. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, இவ்வளோ நேரம் நல்லா தானே போச்சு வித்த, இப்போ சரி வரலேன்னு சொல்லி மறுபடியும் மந்திரம் சொல்லி இப்போ பாடுறான்றான். அப்பவும் பாக்கெட்டில் முட்டை வரல.
அவனுக்கு வேர்க்க ஆரம்பித்து விட்டார். ஏன்னா அந்த மந்திரம் பழிச்சாதான் காசு வாங்க முடியும். 3வது முறை பண்ணுறான், அப்போ அவனுக்கு மந்திரம் ஒர்க் அவுட் ஆகலை. அப்படியே கூட்டத்தை அப்படியே முறைச்சான், அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்தான். என்னையும் அந்த அண்ணனையும் பார்த்தா வாய் என்ன பண்ணுது, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என்னை முறைச்ச உடனே எனக்கு நடுங்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு சின்ன வயசு 17-18 வயசு, நடுங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆச்சரியமாக என்ன தெரியுமா செஞ்சான், கையெழுத்து கும்பிட்டு என் பொழப்பில் மண்ணை போட்டுறாதீங்க, தயவுசெய்து போங்க. நான் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. நானும் அந்த அண்ணனும் கிளம்பி போயிட்டோம். பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தான். பயங்கரமாக வித்தை காமிச்சிட்டு இருக்கிறான். இங்கேருந்து யாராவது போனால் ரத்தம் கத்தி செத்துருவீங்க, ஒழுங்காக காசை கொடுணுன்னு அவன் இருக்கிற காசெல்லாம் என்ன பண்ணுறான், போடுறான். பாருங்க, நாம் நினைக்கிறோம் மந்திரம் மாயம் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் எந்த அளவு இருப்பது நிஜமோ அந்த அளவு சாத்தானும் அவன் தூதர்களும் இருப்பது நிஜத்திலும் நிஜம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய மந்திரம் உன் வாழ்க்கையில் பலிக்காது. சரி, இதெல்லாம் கேட்க எப்படி இருக்குது, வாக்குத்தத்தம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. ஆனா அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தேவன் எதிர்பார்க்கும் கடமைகள் என்ன? வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் us? நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற 3 கடமைகள். வேகமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது கடமை, எகிப்தை விட்டு நீ புறப்பட வேண்டும். எகிப்து என்கிற பாவ கால வாசலை விட்டு நீ புறப்பட வேண்டும். என்னாகமம் 23:22 வாசிங்க பார்க்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். குட் நியூஸ் பைபிள் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். God has brought them out of Egypt. He fights for them like a wild ox. தமிழ்ல, எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, எகிப்திலிருந்து ஆண்டவர் அவங்களை வெளியே கொண்டு வந்தார், கர்த்தர் அவர்களுக்காக ஒரு காட்டு எருமையை போல கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப ரெண்டும் உண்மை. முதலாவது, நீ எகிப்திலிருந்து வந்தினா பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் கர்த்தர் உன்னை காண்டா மிருகத்தை போல பலமுள்ளதாய் மாற்றுகிறார். காண்டா மிருகத்தை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதனுடைய உடம்புல துப்பாக்கி வச்சு சுட்டாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு வலிமையான ஒரு மிருகம். அப்போ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, நீ எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது காண்டா மிருகத்தை போல் கர்த்தர் உனக்கு பலனை தருகிறார். இன்னொரு வகையில சொல்ல போனா, எதெல்லாம் உன் வாழ்க்கையில பாவமாய் தெரிகிறதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டு விட்டு வெளியே வந்து விட வேண்டும். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க மனசாட்சி எதெல்லாம் உறுத்துதோ எல்லாத்தையும் விட்டுருங்க. அல்லேலூயா. நீங்க பொய் சொல்லுவதோ 10 கட்டளைகளை நான் சொல்ல நேரம் இல்லை. ஒன்று ஒன்றா சொல்லி பாருங்க, எதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எதெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது என்று அறிந்து அதை ஒன்று ஒன்றா அறிக்கை செய்து நீ விட 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 உனக்குள்ள காண்டாமிருகத்தின் பலன் வந்து கொண்டே இருக்கும். சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு பலனை தருவார். அப்ப முதலாவது, பாவத்தை விட்டு வெளியேறி பரிசுத்தத்தை நோக்கி நீ முன்னேறி செல்ல வேண்டும். உனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற, ஆவியானவர் உணர்த்துகிற எல்லா பாவத்தை விட்டு நீ விலகும் பொழுது கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்தை போல் பலன் தருவார். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கடமை பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பாவத்தை விட்டு வெளியே வரணும். இரண்டாவது, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். என்னாகமம் 23:21 நாம் இதை பார்க்கிறோம். ஏற்கனவே வாசித்த வசனம் தான், தொடர்ந்து வாசியுங்கள் அந்த வசனத்தை. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இஸ்ரவேலில் அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் யாக்கோபு கிட்ட எந்த தப்பையும் பார்க்கல, யாக்கோபு கிட்ட எந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை எப்படி சபிப்பார், கர்த்தர் அவர்களை எப்படி அழிப்பார் என்கிற அர்த்தத்தில் இங்கே பிலேயாம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா, நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற வரை எந்த சத்ருவின் வாழ்க்கையும் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. குறைஞ்சிட்டே போகுது. வாக்குத்தத்தம் சொல்ற வரைக்கும் உற்சாகமா இருந்தது. ஆனா அதனுடைய நிபந்தனைகளை சொல்லும் பொழுது கஷ்டமா இருக்கு. ஆனா இதுதான் உண்மை. நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ 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 கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ளும், சத்ருவின் வல்லமை அகன்று போகும். அல்லேலூயா.
உங்ககிட்ட ஆண்டவர் எந்த குறையும் பார்க்க கூடாது. உங்ககிட்ட கர்த்தர் எந்த அக்கிரமத்தையும் பார்க்க கூடாது. என் பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகள், என் பிள்ளைகள் என்னை போல ஒவ்வொரு நாளும் உருமாறி கொண்டிருக்கிறார்கள். குணத்தில் மாற்றம் வருகிறது, வார்த்தையில் மாற்றம் வருகிறது, சிந்தனையில் மாற்றம் வருகிறது, அவளுடைய செயல்களில் ஒரு மாற்றம் வருகிறது என்று கர்த்தர் உன்னிடத்தில் அக்கிரமத்தை காணாதபடி, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்காதபடி, தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ 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 எந்த அந்தகார வல்லமை உன்னை தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 3வது நிபந்தனை, ராஜாவின் பின் நீ செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தின் பின்னோ, பணத்தின் பின்னோ, உலக இச்சைகளின் பின்னோ நீ செல்லக்கூடாது. உன்னை அழைத்த ராஜாதி ராஜா இயேசுவின் பின்பாய் நீ செல்ல வேண்டும். நாம 23, 21 மறுபடியும் வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுடைய கர்த்தர் ராஜாவாக அவர்கள் நடுவில் இருக்கிற வரை ராஜாவின் ஜெய கம்பீரம் இஸ்ரவேல் மக்களுக்குள் எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் நடுவில் அவர்கள் ராஜா அவர்களோட இருக்கிறார். இன்னைக்கு இயேசு ராஜா நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஈஸ்டர் வந்தா பாடும் இல்லையா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். பாட என்னால பாட முடியாது, பாடுறோம் இல்லையா? ஈஸ்டர் அன்னைக்கு மாத்திரமா அவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் முன்னாடி போய் நீங்கள் அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த எதிரியும் உங்களை ஜெயிக்க முடியவே முடியாது. ஆண்டவரை நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருங்க, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லி அவரை பின்னாடி விட்டு நீங்கள் முன்னாடி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா எதிரில் வர சத்ரு நம்மை அழித்து போட்டு விடுவான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அவருக்கு பின்னாடி போகிற வரை, அவருடைய காலடி தடத்தில் நீ நடக்கிற வரை, இயேசுவை பின்பற்றி நீ வாழ்கிற வரை எந்த அந்தகார வல்லமை உன்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு மனிதர் ஒரு கோழியும் 4 கோழி குஞ்சுகளையும் வளர்த்தார். ஒரு நாள் திடீரென்று நடு ராத்திரியிலே கோழி கூண்டு தீப்பிடித்து எரிந்தது. வேகமாய் ஓடி வந்து அந்த கோழி குஞ்சுகளையும் பாதுகாக்க தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தார். அதுக்குள்ள கூண்டு எரிந்து முடிந்து விட்டது. அந்த கூண்டுக்குள்ளே பார்க்க பொழுது தாய்க்கோழியும் 2 கோழி குஞ்சுகளும் அப்படியே சாம்பலாகிவிட்டது. இன்னும் 2 கோழி குஞ்சுகளை காணவில்லைன்னு சொல்லி அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் கிளறி பார்த்தா 2 கோழி குஞ்சுகள் காணவில்லை. அப்போ என்னடா எங்கடா போச்சு இந்த 2 கோழி குஞ்சுகள் சொல்லி அந்த தாய்க்கோழியை புரட்டி ரக்கையை விரித்து பார்த்த பொழுது அந்த ரக்கைக்கு அடியில் 2 கோழி குஞ்சுகள் உயிரோடு இருப்பதை அவர் பார்த்தார். அல்லேலூயா. அப்பதான் புரிந்தது, கூண்டு எரியும் பொழுது தாய் ரக்கையை உயர்த்தி பிள்ளைங்களா வாங்க வாங்க என் ரக்கைக்கு கீழே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட பொழுது 2 கோழி குஞ்சுகள் கீழ்ப்படிந்து ரக்கைக்கு அடியில் போனது. 2 கோழி குஞ்சுகள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாத கோழி குஞ்சுகள் எரிந்து சாம்பலானது. கீழ்ப்படிந்த கோழி குஞ்சுகள் உயிரோடு பாதுகாக்கப்பட்டது. கோழி தன் குஞ்சுகளை அழைப்பது போல ஆண்டவர் இயேசு ரக்கைகளை விரித்து நம்மை அழைக்கிறார். யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் புறஜாதிகள் என்று யூதர்கள் புறக்கணித்த நம்மை ஆண்டவர் அழைத்த பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அவருடைய ரக்கையின் கீழ் கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய ரக்கைக்கு கீழே நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். எப்போ நீ ரக்கையை விட்டு வெளியே போறிய, ஆண்டவரே உங்களை என்னால் பின்பற்ற முடியாது, ஐம் சாரி, எனக்கு இந்த பைபிள்லாம் ஒத்து வராது, ஜபம் ஒத்து வராது, சர்ச்சு ஒத்து வராது, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். எப்போ அந்த சட்டையை விட்டு வெளியே போகிறோமோ, எப்போ சபைக்கு வராமல் பின்வாங்கி போகிறோமோ, எப்பொழுது வேதத்தையும் ஜெபத்தையும் மறக்க துவங்குகிறோமோ, அப்பொழுதே நாம் கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே போகிறோம். அது பின்பு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் அவருடைய சட்டையின் கீழ் நாம் அடைக்கலமாய் இருக்கும் வரை, ராஜாவின் பின்பாக நாம் செல்லுகிற வரை நம்முடைய வாழ்க்கையில் ராஜாவின் ஜெய கம்பீரம் எப்பொழுதும் துணித்து கொண்டே இருக்கும். ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் 7 மணி ஜெபிக்க போகிறோம். 6 மணி ஆகிவிட்டது. அவசரமாக வேலை புறப்படுகிறவர்கள் இருந்தால் நீங்கள் புறப்படலாம். இன்னொரு 15 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 7 மணி நின்று ஒரு 2 நிமிடங்கள் இந்த வாக்கு தத்தத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை,
எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. விசுவாசிக்கிற எல்லாரும் அறிக்கையிடுவோம். எந்த மந்திரமும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தீமை செய்யாதபடி நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென். என் கர்த்தர் என்னை பாதுகாக்கும்படி என்னோடும் என் குடும்பத்தோடும் இருப்பதற்காக நன்றி. உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த மாதத்தில் என்னை சுற்றி இருக்கிற கண்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தேவன் மகத்தான காரியங்களை எனக்கும் என் குடும்பத்துக்கும் செய்வார். என் கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். என்னை சுற்றியுள்ள உறவுகள் அதை காண்பார்கள். என் நண்பர்கள் அதை காண்பார்கள். சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே அறிக்கையிட்டே இருங்க. என்னை சுற்றி இருக்கிற மக்கள் அதை காண்பார்கள். என் ஆண்டவர் இயேசு எனக்கு என்ன அற்புதங்களை செய்தார் என்பதை சுற்றியுள்ள கண்கள் காணும். அப்படியே அறிக்கையிடுங்க. இனிமே நான் பயப்பட மாட்டேன். பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருகிறார். நான் ஒரு கோழை அல்ல. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் ஒரு கோழை அல்ல, நான் ஒரு பால சிங்கம். நான் நிமிர்ந்து நிற்பேன். என் எதிரியாகிய சாத்தானை நிர்மூலமாக்குவேன். சத்துருவை அழிக்கும் வரை நான் படுப்பதில்லை. சத்துருவை அழிக்கிறவரை நான் ஓய்வெடுப்பதில்லை. நான் ஜெபத்திலே அவனை மேற்கொள்வேன். சொல்லுங்க, நான் ஜெபத்தில் அவனை மேற்கொள்வேன். என் துதியினால் அவனை மேற்கொள்வேன். துதிக்கும் பொழுது சத்துருவின் கோட்டை விழும். ஜெபிக்கும் பொழுது சத்துருவின் வல்லமை அழிந்து போகும். நல்ல ஒரு 2 நிமிடம் இயேசுவே 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 உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி கைகளை தட்டி நல்ல துதிப்போமா. உங்க குடும்பத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியைகள், உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் அதமாகும் வரை துதியுங்கள். I praise you, Jesus. I magnify your name, Lord. I exalt you, Father. Your name is greater than all names, my Father. உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆண்டவர் சொல்றார், எகிப்தை விட்டு புறப்படு. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எகிப்தாகிய பாவ கால வாசலை விட்டு நான் புறப்படுகிறேன் அப்பா. என் வாழ்க்கையில என் மனசாட்சியை உறுத்துகிற எல்லா பாவத்தையும் விட்டுவிட நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனிமே நான் நல்ல விஷயங்களையே சிந்திப்பேன் அப்பா. அப்படியே சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் சிந்தனையில ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் வாயிலிருந்து எப்பொழுதும் ஆண்டவரே நல்ல வார்த்தைகள் தான் வரும். கெட்ட வார்த்தைகளோ அவிசுவாச வார்த்தைகளோ சாப வார்த்தைகளோ வராதப்பா. என் கைகளும் கால்களும் எப்பொழுதும் நன்மையானவைகளை செய்யும் ஆண்டவரே. என் கால்கள் தீமை செய்ய ஓடாது. என் கைகள் மற்றவர்களை கீழே தள்ளாது. நான் எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் உங்களுக்காக வேறு பிரிக்கிறேன். உலகத்தின் அசுத்தங்களால் நான் அசுசிப்படாதபடி என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் வேறு பிரிக்கிறேன். உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. கைகளை உயர்த்தி அப்படியே நான் சொன்னதை சொல்லுங்க.
இயேசுவே, என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்காக நான் வேறு பிரிக்கிறேன். உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே, நான் உலகத்தோடு ஜாதிகளோடு கலவாமல் அவங்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, என்னை பார்க்கிறவர்கள் எனக்குள் இயேசுவை பார்க்க, உம்முடைய சாயலாய் வாழ, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ராஜாவின் பின்பாக செல்ல எத்தனை பேர் இன்றைக்கு அர்ப்பணிக்க விரும்புறீங்க? நான் இஷ்டம் போல மனசும் மாம்சமும் விரும்பினது போல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வேதத்தை வாசிப்பதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, சபைக்கு விருப்பம் இருந்தால் வருகிறேன், கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பதில்லை. நான் என் வழியில ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா என் வழி எதுவும் வாய்க்கவில்லை. ஆனா இப்பொழுது இயேசு ராஜாவின் பின்பாக போக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய அடித்தடத்தில் நடக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பவர்கள் கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய வழியை விட்டு நான் விலகி சென்றிருந்தால் என்னை மன்னியுங்கப்பா. ஆண்டவரே, என் இஷ்டம் போல ஓடி இருந்தால் என்னை மன்னியுங்க தகப்பனே. இன்னைக்கு நான் உங்க கையை பிடிக்கிறேன்ப்பா. உங்க பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணி வர என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உங்க காலடி தடத்தி அப்படியே பின்பற்றி வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் கூடவே வாங்க ஆண்டவரே. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே வெளிப்படட்டும் அப்பா. எனக்குள்ள இருக்கிற பயம் அகன்று போகட்டும். எனக்குள்ள இருக்கிற கவலை அகன்று போகட்டும். எனக்குள்ள இருக்கிற கோபம் அகன்று போகட்டும். என் ராஜா என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார். என் ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது என்ற அந்த விசுவாசம் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, அப்பா கையை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்களே உதறினாலும் அவர் உங்க கையை விட மாட்டார். அவர் உங்களை தொடர்ந்து வருவார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்களோடு கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பார். உனக்கு விரோதமாய் வருகிற அந்தகார வல்லமைகளை அவர் அதம் பண்ணுவார். ஒரு சில அறிவிப்புகளோடு நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். நாளைக்கு நமக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனைகளிலும் கர்த்தருடைய பந்தி இருக்கும். நாளைக்கு மாலை ஆராதனை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடைபெறும். காலையில் வர முடியாதவர்கள் மாலை ஆராதனையில் பங்கெடுக்க அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். மாலையில் திருவிருந்து கொடுக்கப்படாது. ஏனென்றால் இப்போ மாலையில் அதுக்கான ஆயத்தங்கள் செய்ய தாமதமாகும். காலையில் 3 ஆராதனைகள் மாத்திரம் திருவிருந்து உண்டு. அதே போலவே மாலை ஆராதனை முடிந்தவுடன் 7:30 8:30 மணி வரை நமக்கு லீடர்ஸ் செல் நடைபெறும். ஆகவே வழக்கம் போல எல்லா தலைவர்களும் லீடர்ஸ் செல்லிலும் மாலை ஆராதனையிலும் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். காலை ஆராதனையில் கொடுக்கப்படுகிற வசனங்கள் மாலையில் கொடுக்கப்படாது. மாலையில் கடைசி காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்களை குறித்த பைபிள் ஸ்டடியாக அது நடைபெறும். ஆகவே காலையில் வந்தவங்களும் மாலையில் வரலாம். காலையில் வர முடியாதவர்கள் கண்டிப்பாக மாலையில் வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். தொடர்ந்து நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால் அன்றைக்கு நமக்கு விடுதலை ஜெபம் நடைபெறும். அந்த நாளை மனதில் வைத்துக்கொண்டு ஜெபத்தில் பங்கெடுக்க ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முறை கூட ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நாம் நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 3வது மாதத்தின் முதல் தேதியிலே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையாய் உம்முடைய சமூகத்துக்கு வந்ததை நீர் காண்கிறீர். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொன்னீரப்பா. அப்பா, எங்கள் தேசத்தில் மந்திரவாதங்களும் குறி சொல்லுதலும் பெருகி இருக்கிற இந்த நாட்களில் நீர் அவைகள் எங்களை தொடாது, எங்களுக்கு எந்த தீமையும் செய்யாது என்று வாக்களித்திருக்கிறீர். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ஆழமாக விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவரே அந்த நிபந்தனைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. அந்தகார வல்லமைகள் விலகி ஓடும்படியாகவும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு செய்கிற அற்புதமான காரியங்களை சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கும்படியாகவும் மகத்தான கிரியைகளை நீர் நடப்பிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உடைய தெய்வீக சட்டைகளை காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.